கையில்லாத கால் இல்லாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளை உள்ள பிடிச்சு வச்சுக்கிட்டு, அதாவது விடிய விடிய இந்த பஸ்ல வச்சு அலக்கழிக்கணும்னு அவங்களுக்கு சொன்ன அந்த அதிகாரி யாரு? விடியல் அரசு சொல்லி விடியாத ஒரு இரவை எங்களுக்கு காட்டிட்டு இருக்காங்க. இரவு ஃபுல்லா இவங்க சுத்தி வச்சுட்டு இருக்காங்க சென்னையை. இப்படி மாற்றுத்திறனாளிகளை அலக்கழிக்கக்கூடிய ஒரு அரசை இதுவரையே பார்த்ததில்லை. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித் தொகையை 6000 ரூபாயாக உயர்த்த கோரி சென்னை எழும்பூரில் செவ்வாய்க்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் பாலகிருஷ்ணனின் மனைவியும் மாற்றுத்திறனாளிகள் சங்க பொதுச் செயலாளருமான ஜான்சி ராணியை போலீசார் தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளை போலீசார் கைது செய்து அரசு பேருந்துகளில் ஏற்றி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்ட போது ஜான்சி ராணி தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மயக்கமடைந்த ஜான்சி ராணியை பெண் காவலர்கள் ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் தங்களை இரவு முழுவதும் மாநகர பேருந்திலேயே அடைத்து வைத்ததால் உணவின்றி பேருந்திலேயே தூங்கியதாக மாற்றுத்திறனாளிகள் தெரிவித்தனர். தீவிரவாதிகளை பிடிச்சு வச்சிருக்க மாதிரி கையில்லாத கால் இல்லாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளை உள்ள பிடிச்சு வச்சுக்கிட்டு, அதாவது விடிய விடிய இந்த பஸ்ல வச்சு அலக்கழிக்கணும்னு அவங்களுக்கு சொன்ன அந்த அதிகாரி யாரு? விடியல் அரசு சொல்லி விடியாத ஒரு இரவை எங்களுக்கு காட்டிட்டு இருக்காங்க. இரவு ஃபுல்லா இவங்க சுத்தி வச்சுட்டு இருக்காங்க சென்னையை. இப்படி மாற்றுத்திறனாளிகளை அலக்கழிக்கக்கூடிய ஒரு அரசை இதுவரையே பார்த்ததில்லை. இதனிடையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் பாலகிருஷ்ணனின் மனைவி தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, திமுக கூட்டணி கட்சி தலைவரின் மனைவியே போலீசாரின் தாக்குதலுக்கு ஆளாகும் நிலைதான் தமிழ்நாட்டில் நிலவி வருவதாக கூறினார். மாற்றுத்திறனாளிகள் என்றும் பாராமல் போலீசார் அவர்களை அலைக்கழித்து ஈவு இரக்கமற்ற முறையில் நடந்து கொண்டதாகவும், அனைத்து விதமான கோரிக்கை குரல்களை ஒடுக்க நினைப்பதுதான் திமுகவின் பாசிச மனநிலைக்கான சான்று எனவும் இபிஎஸ் சாடினார்.